ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட விஷயம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட விஷயம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டுடைய 4 மாதம் முடிந்து 5வது மாதமானது ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. 5வது மாதம் ஆங்கில மாதத்தில் மே மாதமாக வந்திருக்கு. மே மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது சிறப்பான முறையில் நடைபெறுது. அந்த கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மே மாதம் என்ன நடக்குங்கிற தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ளலாம். அப்போ பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் நீங்கள் தப்பிக்கலாம். அதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இப்போ மே மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் மேஷ ராசிலையும் ரிஷபத்திலையும் பயணம் செய்வார். இது தமிழ் மாதத்தில் சித்திரையும் வைகாசியும் கலந்து வரும். சித்திரையுடைய கடைசி 15 நாளும் வைகாசியுடைய முதல் 15 நாளும் மே மாதமாக வரும். இந்த மே மாதம் அதனால் சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த மாதமாக இருக்குது. ஒரு பக்கம் சுபகாரியங்கள் செய்கிறது இருந்தாலும் இன்னொரு பக்கம் கவனமாகவும் இருக்கணும் என்பது சொல்லப்படுது. அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். அதுவும் இந்த டைம் வலுவாக குரு பயிற்சியானது நடக்குது. இந்த ஒரு பயிற்சியானது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருவரையுமே ஆட்டி வைக்கும். இந்த மே மாதத்தில் இதனால் பல ராசிக்காரங்களுக்கு பணமழை கொட்டும் என்று சொல்லப்படுது. அதில் உங்கள் ராசிக்கு கொட்டுமா கொட்டாதாங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மற்ற கிரகங்களுடைய ராஜாங்கம் காரணமாக மகிழ்ச்சி உண்டாகிற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். சூழ்நிலை உங்களுக்கு இல்லைன்னா எப்படி நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். மொத்தமாக சொல்லணுன்னா இந்த ஜோதிட கணிப்புகள் படி இந்த மே மாதத்தில் பல மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்பட போகுது. அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன ஏற்பட போகுது, என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் என்பதை குறித்து தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இப்போ புதிதாக வருடங்கள் பிறந்தாலும் சரி, ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் சரி, அந்த மாதத்தில் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கும். இந்த மாதமாவது நமக்கு சிறப்பாக இருக்குமா இருக்காதான்னு. இருப்பினும் சிறப்பாக இருக்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்கோ அதை பொறுத்து தான் சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கும். கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். கிரகநிலைகள் சாதகமற்று இருந்தால் சாதகமற்ற பலன் கிடைக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதற்கு மெயின் காரணமே நவக்கிரகங்கள் தான். அதை தான் ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி இந்த 2025 ஆண்டில் மே மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக இதனாலேயே கருதப்படுது. நவகிரகங்களில் முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றம் இந்த மே மாதம் வலுவாக நிகழ இருக்குது. இதனுடைய தாக்கமே 12 ராசிக்காரங்களுக்கும் இருக்க போகுது. அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறது ஜோதிட கணிப்பு ரீதியாக பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரங்க இந்த மே மாதத்தில் உங்கள் ராசிக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்படி கிடைக்கிறதார இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி உங்களோட ராசிக்கு இந்த மே மாதம் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு பக்கம் கவனமாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. மேக்சிமம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்கலாம். உதாரணத்துக்கு தொழிலில் வளர்ச்சி, வேலையில், திருமணம், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு முக்கிய எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது. உங்களோட ராசிக்கு இன்னும் சொல்ல போனால் 7.5 சனியானது நடந்து முடிந்திருக்கு. சனி பகவானால் மிகவும் அனுகூலமான பலன்கள் இந்த மாதம் ஏற்படும். அதே நேரத்தில் மே மாதம் பல மாத கோள்கள் பயிற்சியெல்லாம் நடக்க போகுது. இது உங்களோட ராசிக்கு கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் மகர ராசிக்காரங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும், எந்த விஷயங்களில் மெயினாக கவனமாக இருக்கணும், எதில் உங்களுக்கு அதிக பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன்.
எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு மே மாதம் ஃபஸ்ட்டு என்ன நடக்குங்கிற பொது பலனை ஷேர் பண்ணுறேன். பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது நல்லது. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மே மாதம் ஏற்றிறக்கமான பலன்களை தரக்கூடிய மாதமாக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. ஒரு சில கிரகங்கள் மிகவும் சாதகமாகவும் சில கிரகங்கள் சின்ன சின்ன நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அமைந்திருக்கு. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மெயினாக பேச்சில் நிதானமும் பொறுமையும் அவசியம். அப்போ தான் திடீரென பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதெல்லாம் ஈஸியாக நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும். வேலை தொழில் ரீதியான விஷயங்களில் அவசர முடிவு எடுக்கக்கூடாது. மீறி அவசர முடிவு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்தில் முடியும். அதனால் அவசரமாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி எச்சரிக்கை உங்களுக்கு பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க. நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மே மாதம் காதல், திருமணம் மற்றும் குடும்ப உறவுகளில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்க உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பயிற்சி நடப்பதால் அதிர்ஷ்டம், பணவரவு, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் நற்காரியங்கள் என்று எதிர்பாராத பல மாற்றங்கள் நடக்க போகுது. இதனால் பேச்சில் உங்கள் ராசிக்காரங்க நிதானத்தையும் பொறுமையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு பேசி விடுவது பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் அவசரப்பட்டு பேச வேண்டாம். சகோதரிகளிடம் பண விஷயங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உண்டாகலாம். அதனால் அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தோடு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரணும். அப்போ தான் நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உங்களுக்கு கைகூடும். இது உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப குடும்ப உறவில் நீங்கள் இந்த மாதம் செயல்படுங்க. அப்புறம் உங்களோட ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். ஃபினான்சியலாக இந்த மாதம் என்ன மாதிரியான பலன் நீங்கள் பெறுவீங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் பணவரவிலையும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அதுவும் மே மாதம் 2ஆம் பாதைக்கு பிறகு பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமாக சொல்லணுன்னா உங்களுக்கு குடும்ப வருமானமானது மேம்படும். இதனால் திடீர் யோகமும் திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது. இதன் மூலிமா பணம் அல்லது பொருள் வரவு உங்களுக்கு பயங்கரமாக ஏற்படும். அப்புறம் நீண்ட காலமாக கிடைக்காம நிலுவையில் இருந்த பணமாவது கடனாவது வசூலாகும். ஆடம்பர செலவுகள்லாம் தவிர்க்கிறது நல்லது. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விரைய ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 மாத காலத்திற்கு வீடு வாங்குவது, விற்பது உள்ளிட்ட விஷயங்களில் தள்ளி போடுங்க. நிதிநிலையில் இது மட்டும் ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரங்களுக்கு வேலை, தொழில், வணிகம் இதில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு மே மாதம் முழுவதும் உத்தியோகம் இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த மாற்றத்தையும் பெருசாக தவிர்க்க வேண்டாம். வேலை மாற்றம் விரும்புபவர்கள், புதிய வேலைக்கான முயற்சி செய்பவர்கள் சிந்தித்து செயல்படுவது இந்த மாதத்துக்கு நல்லது. கையில் இருக்கக்கூடிய வேலையை தவற விட்டுட்டிங்கன்னா அடுத்த சில மாதங்களுக்கு உடனடியாக நல்ல வேலை வாய்ப்பு எதுவும் கிடைக்காது. அப்புறம் வியாபார ரீதியாக மே மாதம் முழுவதும் செவ்வாய் வகரமாக இருப்பதால் பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்கள் அனைத்துமே அடுத்தடுத்த மாதங்களில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ பொறுமையை கடைபிடிக்கிறது வேலை தொழிலில் நல்லது. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்க எதில் மெயினாக கவனமாக இருக்கணுங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மே மாதம் மகர ராசிக்கு குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலை மற்றும் தொழிலில் மற்ற வேலை செய்யாமல் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்தாலே பெரிய சிக்கல்களை தவிர்க்கலாம். ஸோ அதனால் இதில் மட்டும் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லப்படல. ஸோ அவ்வளோதாங்க, உங்களோட ராசிக்கு இதுதான் பலன்களாக மே மாதம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை அவங்களும் பார்க்கட்டும். அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.